வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருப்பதியில குடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம், அத பத்தின டீட்டெயில்ஸ் இதில பார்க்கலாம். 3 நாள் தொடர் விடுமுறை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, கீழ திருப்பதியிலும் சரி, மேல திருமலையிலயும் ஹெவி கூட்டமா இருக்குங்க. வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலா சனிக்கிழமை, சனி, ஞாயிறு, திங்கள் மட்டும் தான் லீவு. பட் வெள்ளிக்கிழமையிலேருந்து ரொம்ப க்ரௌட் அதிகமா இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனா வியாழக்கிழமை அதிகமாயிடுச்சு. வியாழக்கிழமை அன்னைக்கு போன வீடியோல சொல்லியிருந்தேன். வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து சிலா தோரணம் லைன்ல கியூல நிக்க வச்சிருந்தாங்க. 32 கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல் ஆகி, அன்னைக்கே வந்து 20 மணி நேரம் டைம் குடுத்துருந்தாங்க. அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இன்னும் அதிகமாகிடுச்சிங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 24 மணி நேரம் டைம் கொடுத்துருந்தாங்க. எஸ்எஸ்டி டோக்கனும் 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் ஆச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும். சனிக்கிழமையிலேருந்து கேட்க வேணாங்க. சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாளுமே ஹெவியாக இருக்குது. நேற்று சனிக்கிழமை அன்னைக்கு என்னோடய பிரதர் வந்து என்னோடய தம்பி அவர் வந்து திருப்பதி போயிருந்தார் சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக. நேற்று சாயங்காலமாக எல்டிடி எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், மும்பை போகிற வண்டி அது. காரைக்கால் டு மும்பை வண்டி அது, லோக்மானியத்தில் இருக்குன்னு. அந்த வண்டியில் ரேணிகுண்டா போயிட்டு அங்கேருந்து கீழே திருப்பதியில் போய் ரூம் எடுத்து தங்கிட்டு, இங்கே அக்காமடேஷன் எடுத்து தங்கிட்டு, அங்கே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு மறுபடியும் காலையில் வந்து சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. கூட்டம் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால சீனிவாசன் ட்ரை பண்ணிப்பார். என்ன ஹோட்டலில் சீனிவாசுக்கு ஏற்றாப்புல ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிக்கலாம். ஏன்னா சீனிவாசத்தில் வந்து ஆஃப்லைன் அக்காமடேஷன் கிடையாதுங்க, நேரடியாக போய் எடுக்க முடியாது. விஷ்ணுநிவாசத்தில் மட்டும்தான் ஆஃப்லைனில் எடுக்க முடியும். அதுவும் சாயங்காலம் 6:30க்கு அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் டிடிடி அக்காமடேஷன் எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளியில் எங்கேயாவது தங்கிக்கிட்டு சீனிவாசத்தில் போய் ரூம் எடுக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா விஷ்ணுநிவாசத்தில் எடுக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல கிலோ டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருந்தேன். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பூதேவி காம்ப்ளெக்ஸ் போயிடலாம். அலிப்பேரி நடப்பாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் போய் டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுபடி தான் நேற்று சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் எடுத்தாப்புல ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு நைட்டு 10:30க்கு அங்கே போயிருக்காப்புல. 10:30க்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் எல்லாத்தையும் ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கவுண்டர் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. பக்தர்கள்லாம் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டிக்கெட் கிடைக்கும். வெளியில் நிற்காதீங்க, வெளியில் நிற்கிறவங்களுக்கு யாருக்குமே டிக்கெட் கிடைக்காது. நீங்கள் வந்து விஷ்ணுநிவாசமோ இல்லை பூதேவி காம்ப்ளெக்ஸோ போங்கன்னு 11 மணிக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவு கூட்டங்க. மக்கள் கவுண்டரில் ஃபுல்லாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே நிற்காதீங்க, கலைஞ்சி போயிடுங்க, எல்லாம் வேஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, வேறு எங்கேயாவது போங்கன்னு சொல்லிட்டாங்க 11, 11:15க்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சரி இனிமேல் பூதேவி காம்ப்ளெக்ஸாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா விஷ்ணுநிவாசம் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்கிறதுனால இது அதை விட அதிகமாக இருக்கும். அதனால் பூதேவி காம்ப்ளெக்ஸ் போகலான்னு சொல்லி சொன்னோம். அதுபடி ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு நேராக அங்கேருந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ் போயிருக்காரு. இங்கே ஆட்டோ, அதாவது நைட்டு 11 மணிங்கும்போது உங்களுக்கு பஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதோட முக்கியம், இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அலிப்பேரி போகிறதுக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ஏற்றவும் மாட்டேங்கிறாங்க இப்போ கொஞ்ச நாளாக. வண்டி ஃபுல்லாகிடும் அப்படிங்கிறதுனால வந்து அலிப்பேரி போகிறவங்களுக்கு நீங்கள் ஜீப்பில் போங்க, இல்லைனா காரில் போங்க, இல்லைனா ஆட்டோ கிட்ட பிடிச்சி போங்க, தனியாக போங்க, பஸ்ஸில் அலவுடு கிடையாது, இல்லைனா ஃப்ரீ பஸ் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு, திருமலை போகிற பஸ்ஸு டிக்கெட்டை ஃபுல்லாக ஏற்றிக்குவாங்க. அப்புறம் கடைசியாக வண்டி கிளம்பும்போது அலிப்பேரி போகிறவங்களாம் ஏறிக்கம்பாங்க. இடம் இருந்தால் உட்காந்துக்கலாம், இல்லை நின்றுட்டு போயிடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் அலிப்பேரியில் போய் இறங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ அதுமாரி ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அந்த கவுண்டரில் விஷ்ணுநிவாசம் வாசலில் கவுண்டருக்கு பாருங்கள், அங்கே போய் கேட்டாலும் அவங்களும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை கண்டக்டர் டிரைவரை போய் கேட்டோம்னா டிரைவரும் நீங்கள் கவுண்டரில் போய் கேளுங்கிறாரு. ஆக மொத்தம் இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் அலிப்பேரி போக முடியலைங்க இப்போ. அதனால் அங்கேருந்து ஆட்டோ ஒன்று பிடிச்சி அதான் போகிற மாதிரி இருக்குது. அதுமாதிரி ஆனால் இவங்க சீனிவாசத்துலேருந்து போகும்போது இன்னும் மோசம். அதனால் டேரெக்டாக வெயிட் பண்ணாமல் 11 மணி தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி பூதேவி காம்ப்ளெக்ஸ் போயிருக்காங்க. இவங்க இங்கே கூட்டத்தில் நின்று திரும்ப அங்கே போய் சேரும்போதே மணி 12:15 ஆகிடுச்சிங்க. 12:15க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் வெளியில் உள்ள மக்கள்லாம் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. அதாவது 11 அங்கேயே இப்படி தாங்க 10 மணி 11 மணிக்கு எல்லோரும் வந்துடுவாங்க. ஆனால் 12 மணிக்கு மேலே அந்த கவுண்டர் திறந்து விடுவாங்க. அந்த கூண்டு மாதிரி லைனாக நிறையா இருக்கும், 10 லைன் 15 லைன் இருக்கும். அந்த லைனை திறந்து விடுவாங்க. இவங்க போகும்போது 12:15 ஆகிடுச்சு. எல்லாரையும் கூண்டில் ஃபுல்லாக விட்டாங்க. எல்லோரும் கூண்டில் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அதை தவிர வெளியிலையும் பக்தர்கள் கூட்டம் ஏகப்பட்ட பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஒரு 1000கணக்கான பேர் நின்றுப்பாங்க போல இருக்குது. பரவாயில்லன்னு இவங்களும் போய் நின்றுருக்காங்க. எப்படி இருந்தாலும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில். மொத்தம் 30,000 டிக்கெட் ஆச்சு, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அங்கே இருந்திருக்காங்க. வழக்கம் போல் 2 மணிக்கு கரெக்டாக கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் வெளில தான் எல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ண பிறகு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுங்க. ஆனாங்க நார்மலாக ஒரு பாதி கவுண்டரில் இருந்தால் கூட ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் உடனே டிக்கெட் கிடச்சிது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் ஆகுது. அதுக்கப்புறம் உள்ளே இருந்த ஆளுங்கள்லாம் அவங்க கவுண்டரில் போக வெளியில் உள்ளே போக ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களும் ஒரு 2:30 2:45 கவுண்டருக்குள்ளே போய் 3:15க்கு உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிச்சிங்க. நைட்டு 10 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. 4 மணிலேருந்து ஸ்லாட் இருக்குது. 3, 4, 5, 6ன்னு வரிசையாக ஸ்லாட் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 10 மணி ஸ்லாட்டு இவங்களுக்கு கிடச்சிது. 10 மணிக்கு மேலே ஸ்லாட் கிடையாது. அதுக்கப்புறம் காலையில் 4 மணி 5 மணி தான் ஸ்லாட் அடுத்தது. அதனால் இவங்க வெயிட் பண்ணி போனதும் கொஞ்சம் வசதியாக இருந்ததுங்க. 4 மணி 5 மணிக்கு அடுத்த நாள் கிடைக்குதுன்னு நினச்சிட்டு போனாங்க. பட் நைட்டு 10 மணி ஸ்லாட்லேயே இவங்களுக்கு தரிசனத்துக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. 10 மணி ஸ்லாட்டாக இருந்தாலும் இவங்க 10 மணிக்கு தான் ரிப்போர்ட்டிங் டைம். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 6 மணி நேரம் சாமி தரிசனத்துக்கு ஆகலாம். ஏன்னா அவ்வளோ க்ரௌட் அங்கே இருக்குது. அதனால் மேபி அவங்க வந்து இன்றைக்கி நைட்டு அவங்க இந்த சாமி தரிசனத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு தான் அவங்க 10 மணி ஸ்லாட் வாங்கிட்டு திருமலையில் போய் தங்கியிருக்காங்க.
திருமலையில் வந்து வெளியில் தான் தங்கியிருக்காங்க. அவங்க அக்காமடேஷன் எடுக்கலங்கிறதுனால வெளியில் போய் பிஎஸ்சியில் போய் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. நைட்டு 10 மணி ஸ்லாட்டில் போனாலும் நாளைக்கு காலையில் மேக்ஸிமம் 4 மணி 5 மணி தான் அவங்க சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து ஓரளவு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸுங்க. சீனிவாசமும் சரி, விஷ்ணுநிவாசமும் சரி, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடம் ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கவுண்டருக்குள்ளே பில்டிங்குள்ளே தான் இருக்குது ரெண்டுமே. அந்த கவுண்டர் வரைக்கும் வச்சுருக்காங்க. கவுண்டருக்கு அப்புறம் இடம் நிற்கிறது இடம் இல்லாமல் இருக்கிறதுனால எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. இனிமேல் இங்கே வெயிட் பண்ணாதீங்க, இதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே பூதேவி காம்ப்ளெக்ஸ் போயிடுங்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஓப்பன் கிரவுண்டில் இருக்குங்க. அதில் பெரிய இடம் ஒரு 10,000 பேர் 15,000 பேர்னா கூட அங்கே ஒன்றும் பெருசாக தெரியாது, அவ்வளோ பெரிய இடம் அது. அதனால் மேக்ஸிமம் எல்லாரையுமே அங்கே திருப்பி அனுப்புகிறாங்க போல இருக்குது. இது ஒன்றும் அவங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா 15,000 டிக்கெட் 30,000 டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா, இது வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஸ்லாட் தாங்க. அது ஒரு பில்டிங்கும் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி தெரியல. அது அந்த மாதிரி இருக்குமாங்கிறது தெரியல. மொத்தத்தில் 30,000 டிக்கெட், இன்றைக்கி 15,000 டிக்கெட், நாளைக்கு 15,000 டிக்கெட்னு கொடுக்குறாங்க. அது வந்து இன்றைக்கே 15,000 நாளைக்கு 15,000 பிரித்து கொடுக்குறாங்களா, இல்லை இன்றைக்கே 20,000 கொடுத்துட்டு நாளைக்கு காலைல 10,000 கொடுக்குறாங்களாங்கிறது தெரியல. இப்போ உள்ள கண்டிஷன் பார்த்தோம்னா அந்த உள்ள டிஸ்பிளேயில் போர்டு இருக்கும். அந்த போர்டை பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு தெரியும். அதுவும் வந்து எவ்வளோ டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு தெரியுமே தவிர நம்ம போய் பார்க்கலாம் முடியாது. எவ்வளோ அவைலபிள் இருக்குது, இன்றைக்கி காலைல எவ்வளோ கொடுக்குறாங்க, நாளைக்கு காலைல எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியல. இவங்க மதியானம் 3 மணிலேருந்து ஸ்லாட் கொடுக்குறத பார்த்தா இன்றைக்கி 20,000 டிக்கெட் கொடுத்துருவாங்க போல இருக்குது, நாளைக்கு காலைல 10,000 டிக்கெட் கொடுப்பாங்க போல இருக்குது. காலையில் 4 மணி 5 மணி ஸ்லாட் மட்டும்தாங்க. அதனால் நீங்கள் திருமலையில் எஸ்எஸ் டோக்கன் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா ஓரளவு கம்ஃபர்ட்டாக கிடைக்கிறதுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ் வாய்ப்பு இருக்குங்க. காலையில் 4:30 மணி 5 மணி வரைக்கும் இங்கே டிக்கெட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இங்கே தான் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கான இடமும் இங்கே இருக்குங்க. இன்றைக்கி ஃப்ரீ தர்ஷனில் சாமி தரிசனம் பார்க்க போகிறவங்களுக்கு 36 மணி நேரம் ஆகுதுங்க. அப்படின்னா பார்த்துங்க, நீங்கள் வந்து மேலே திருமலைக்கு சாமி தரிசனம் பண்ண போனால் 1.5 நாள். நீங்கள் சண்டே மார்னிங் அங்கே போனீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு நாளைக்கு சாயங்காலம் திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணி 8 மணி தான் சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் ஃப்ரீ தர்ஷனுக்கு டேரெக்டாக போகிறத வாய்ப்பை கட் பண்ணிவிட்டு இங்கே போய் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு மேலே ஏறிப்போங்க. அதுதான் ஒரு வசதியாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி காலையில் போய் நிற்கிறீங்க கவுண்டரில் டிக்கெட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஃப்ரீ தர்ஷன் ஏறி போயிட்டீங்கன்னா கிடைச்சிடும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு 10 மணி 11 மணிக்கு லைனில் போய் நின்னா கூட அவங்க என்னங்கன்னா நாளைக்கு மத்தியானம் தான் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் 24 மணி நேரம் உள்ளே உட்காந்துருக்க மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி டிக்கெட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, லோக்கலில் சாமி தரிசனம் நம்ம சுற்றி பார்க்கலாம், இல்லை திருமலை கூட ஒரு தடவை போயிட்டு வரலாம். திரும்ப நைட்டு வந்து 10 மணிக்கெலாம் க்யூவில் போய் நின்னீங்கன்னா வேறு வழி இல்லைங்க, சாமி தரிசனம் கண்டிப்பாக பார்த்தாகணுங்கிற பட்சத்தில் 10 மணி 11 மணிக்கு போய் ஓரளவு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நம்ம நின்னோம்னா 2 மணி 3 மணிக்கு கண்டிப்பாக நம்ம டிக்கெட் கிடைக்கும். அடுத்த நாள் ஈவினிங்குள்ளே கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா 3 மணிலேருந்து 10 மணிக்கும் தொடர்ச்சியாக ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது கன்ஃபார்மாக டிக்கெட் கிடைக்கும். வாங்கிட்டு அன்றைக்கே தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரலாம். மேக்ஸிமம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 மணி ஸ்லாட்னா நீங்கள் கண்டிப்பாக 9 மணி 10 மணிக்கு வெளியில் வந்துடலாம். 5 மணி 6 மணி வரைக்கும் கண்டிப்பாக அன்றைக்கி நைட்டு ரிட்டர்ன் வந்துடலாங்க. அதுக்கப்புறம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த நாள் காலையில் வர மாதிரி தான் ஆகிடும். அதனால் நீங்கள் திருமலைக்கு இப்போ இந்த 3 நாள் லீவு அதுமாதிரி வீக்கெண்டு எப்போ நீங்கள் பிளான் பண்ணாலும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் பூதேவி காம்ப்ளெக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ தர்ஷன் இன்றைக்கி கதைக்கு 36 மணி நேரம் ஆகுதுங்க. வெளியில் எல்லாம் அங்கே வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் 1, 2 ரெண்டும் 32 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் நேற்று வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிலாத்தோரணம் ரோடு இருக்குது பாருங்கள், அந்த ரோட்டில் ஃபுல்லாக நிப்பாட்டியிருந்தாங்க. திரும்ப சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நந்தனம் கெஸ்ட் ஹவுஸ் ரோடெலாம் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் நிப்பாட்டியிருந்தாங்க. மறுபடியும் இன்றைக்கி திரும்பவும் சிலாத்தோரணம் ரோட்டில் ஃபுல்லாக க்யூ நிற்குதுங்க. அந்த சர்வீஸ் சிலாத்தோரணம் ரோடுனா அந்த ரிங் ரோட்லேருந்து மேலே புதுசாக ஒரு சர்வீஸ் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ரோட்டில் மேலே ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஃபுல்லாக சைடில் லைன் போட்டு வச்சுருக்காங்க. அந்த லைனில் ஃபுல்லாக பக்தர்கள் நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துல கொண்டு போய் விட்றதுக்கே தனியாக பஸ் விட்ற அளவுக்கு இருக்குங்க. ஃப்ரீ பஸ் இருக்குது பாருங்கள், அந்த பஸ்ஸில் இங்கேருந்து ஏற்றிட்டு போயிட்டு அங்கே கொண்டு போய் விட்றாங்க. எந்த இடத்துல க்யூ லைன் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல கொண்டு போய் விட்றாங்க. அவ்வளோ தூரத்துக்கு மக்கள் க்யூவில் நிற்கிறாங்க. வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் குடிநீர் தண்ணி வரிசையாக பைப் லைன் போட்டு வச்சுருக்காங்க, அதில் எடுத்துக்கலாம். அது தவிர அன்னதானமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உள்ள கவுண்டருக்கு நீங்கள் வந்து சேர்கிறதுக்கே 12 மணி நேரம் ஆகுனா என்ன செய்யுதுங்க? அப்புறம் கவுண்டரில் உள்ளேருந்து உட்காந்துருக்கிறது, அதாவது இந்த வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் 2லாம் இருக்குது பாருங்கள், அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளார வந்து கூண்டில் வந்து உட்காரத்துக்கே நமக்கு வந்து சேர்த்துக்கு 12 மணி நேரம் ஆகுனா அது வரைக்கும் சாப்பிடாமலோ வந்து செய்ய முடியாது இல்லையா? அதனால் வர்ற வழியிலேயே 3 இடத்துல சாப்பாடே கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கலாம். நீங்கள் மற்றதெல்லாம் பால் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, ப்ளஸ் தண்ணி நார்மலாக கிடைக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். ஃப்ரீ தர்ஷனில் நீங்கள் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளுக்கு மேலே தாங்க, அதுக்கு முன்னாடி வாய்ப்பே கிடையாது. அதனால் கீழே திருப்பதிலே எஸ்எஸ்டி டோக்கன் விஷ்ணுநிவாசம், சீனிவாசம், அதுக்கப்புறம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இதில் தான் டிக்கெட் வாங்கிட்டு மேலே ஏறி போயிட்டு வாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் குரூப்பாக போயிருக்காங்க. அவங்களாம் எடுத்த வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அந்த கவுண்டரில் நிற்கும் போது அவங்க எடுத்தது, திரும்ப அழிப்பு நடப்பாதை வழியாக அவங்க நடந்து மேலே ஏறி போனது, இதெல்லாம் இருக்குது. அதற்கான வீடியோ தனியாக நாளைக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.